அக்கினி கலந்த கண்ணாடி கடலை பார்க்கிறாரு. இந்த கண்ணாடி கடலை குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துல ஒரு கண்ணாடி கடலை பார்த்திருப்போம். இந்த கண்ணாடி கடல் தேவன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்தது. இங்க நம்ம பார்க்கிற இந்த கண்ணாடி கடலுக்கும் வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிற கண்ணாடி கடலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்துல நம்ம பார்த்த அந்த கண்ணாடி கடல் பளிங்கு கோப்பா இருந்தது. ஆனா இங்க நம்ம பார்க்கிற இந்த கண்ணாடி கடல் அக்கினி கலந்ததா இருக்கு. பொதுவா இந்த அக்கினி அப்படிங்கிறது எதை காண்பிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னா, இந்த அக்கினி அப்படிங்கிறது சோதனையையும் உபத்திரவத்தையும் காண்பிக்கக்கூடியதா இருக்கு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலையும், 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்திலையும் ஒரு கிறிஸ்தவர் உபத்திரவமா இருக்கக்கூடிய இந்த அக்கினியினால் சோதிக்கப்பட்டு தன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்து அவர் தேவனிடம் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவருமே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அக்னி கடல் போன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாண்டி அவர் தேவனிடத்தில் வரக்கூடியவராக இருக்கிறார். யூதா புஸ்தகம் 3வது அதிகாரத்துல யூதா எழுதின அந்த புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் ரட்சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சொல்லும் போது, நீங்க உங்களுடைய விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் அப்படிங்கறத சொல்றார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, நீ நல்ல போராட்டத்தை பண்ணு அப்படிங்கிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரத்துல நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவருமே தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவத்தையும் சோதனையும் தாண்டி வரணும். இப்போ இந்த 2 பேர் மத்தியில நிற்கக்கூடிய நாம் எந்த பக்கம் போக போறோம்? உலகம் வகுத்து வைக்கக்கூடிய பாரம்பரியத்துக்கும் கள்ள உபதேசத்தினால் வரக்கூடிய இந்த மதத்துக்கு பின்னாடி போக போறோமா, அல்லது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின புதிய ஏற்பாட்டு சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்க போறோம்?